ஃபீஸ்ட் ரெசிபீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம சீசி ஸ்பைசி மேகி எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது சுவையாகவும் சுலபமாகவும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது மாதிரி எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம வீட்டு குட்டீஸே ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செஞ்சிருவாங்கங்க. செஞ்சு நம்மளுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சீசி ஸ்பைசி மேகி எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. நான் இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் எடுத்து அதுல 2 பெரிய வெங்காயத்தை குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் இதையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 3 பெரிய சைஸ் உள்ள 3 தக்காளியையும் சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. அடுத்ததாக கேரட், பீன்ஸ், கிரீன் பீஸ், கார்ன் இது எல்லாத்தையுமே 1 கப் அளவுக்கு உள்ள வெஜிடபிள்ஸை நான் சேர்த்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம இதுக்கு தேவையான சால்ட் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சீக்கிரமாக வதங்கும். அதே நேரத்தில் கலர் அப்படியே இருக்கும். வெஜிடபிள்ஸோட கலர் அப்படியே இருக்கும். அதனால நம்ம தேவையான அளவு சால்ட்டை இப்போ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இதை வச்சு தான் செய்யணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கவர் பண்ணிடலாங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிரும். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது எல்லாத்தையுமே நம்ம இந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. நம்மளுக்கு இதுக்கு தேவையான தண்ணீரை நம்ம இப்போ ஊற்றணும். 3 கப் அளவுக்கு தண்ணீர் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 3 பாக்கெட் அளவுள்ள மேகி பாக்கெட் தான் நான் இதில் எடுக்க போகிறேன். அதனால் நான் 3 கப் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த கப்பு அளவில் 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். அது 3 கப் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதுதான் சீஸ் துருவல். இந்த சீஸ் துருவல் எல்லா மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. இது நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது நம்ம விருப்பம்தான். அதிகமாகவும் குறைவாகவும் நம்மளுக்கு தகுந்தாப்புல நம்ம சேர்த்துக்கிறலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் கொஞ்சம் சீஸ் துருவல் விரும்புவாங்க. அதனால நான் இதை கொஞ்சம் அதிகமாகவே நான் எடுத்து சேர்த்துருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. ஏன்னா நம்ம சீஸ் ஸ்பைசி மேகி தான் பண்ணுறோம். அதனால் இதை ரொம்ப அவசியமாக நம்ம சேர்த்துக்கிறணும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கிறணும். இப்போ கவர் பண்ணி மூடி வச்சாச்சுங்க. இதையும் ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வேக வைக்கணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. சீஸ் துருவல், வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த வாட்டர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சுங்க. இப்போ திரும்பவும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம மேகி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய டேஸ்டி மேக்கர் இந்த பாக்கெட்டை சேர்த்துக்கிறோம். 3 பாக்கெட் மேகி எடுத்திருந்ததுனால அதில் இருக்கக்கூடிய டேஸ்டி மேக்கரை நாங்கள் சேர்த்துக்கிறோங்க. இப்போ டேஸ்டி மேக்கர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக நம்ம கரம் மசாலா இது ஒரு 2 ஸ்பூன் நான் எடுத்து சேர்த்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக மஞ்சள் தூள் இதுவும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறணும். அடுத்தது மிளகாய் தூள் இதுவும் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கிறணும்.
இப்போது மிளகுத்தூள் இதுவும் ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்லேயே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம சால்ட்டு சேர்க்கணும். நம்ம முன்னாடியே சால்ட்டு சேர்த்தாச்சு, அதனால் இப்போது சால்ட்டு சேர்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது இந்த டேஸ்டி மேக்கர்ஸ் அந்த டேஸ்டி மேக்கருடைய மசாலாவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மசாலாக்கள் கலவையோடு சேர்ந்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எங்களுடைய மேகி பாக்கெட்டில் இந்த மாதிரி ஆயிலும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதையும் இப்போ கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க. இது இந்த மாதிரி கடைசியில் தான் சேர்க்கணும். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா தான் இதை சேர்க்கணும். முன்னாடியே இந்த ஆயில் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லா விதமான டேஸ்டி மேக்கரும் மசாலா ஐட்டமும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேக வைக்கணும். 1 or 2 மினிட்ஸில் எல்லா மசாலா கலவைகளும் நல்லா வெந்துடும். இப்போவே வாசனை நல்லா கமகமன் இருக்குங்க. இது ஜூஸி பார்க்குறதுக்கு நல்லா வாசனையாகவும் ரொம்ப அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. திரும்பவும் 2 மினிட்ஸுக்கு இந்த மாதிரி கவர் பண்ணி நம்ம வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்த மேகி பாக்கெட்டில் அதை கட் பண்ணி மேகி நூடுல்ஸை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நான் 3 பாக்கெட்டுக்குள்ள மேகி எடுத்து மேகி நூடுல்ஸை சேர்த்துக்கிட்டாச்சு. கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் நம்ம கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸுக்கு வேக வைக்கணுங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேம்லேயே கேஸ் ஸ்டவ்வை வச்சுக்கிறணும். இது 5 மினிட்ஸில் வெந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம மருந்தே உணவு அப்படிங்கிற டிப்ஸுக்கு போயிடலாம் வாங்க. திருமூலர் சித்தர் அவர்களின் கூற்றுப்படி உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ குணமுள்ள உணவு வகைகளையும் அந்த உணவு வகைகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நோய்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் முகம் நன்கு பொலிவுற பளபள என்று இருக்க வேண்டும் என்றால் மஞ்சள் தூளுடன் சந்தனமும் கலந்து நம் முகம் முழுவதும் நன்கு பூசி வர வேண்டும். அவர் பூசின பின்பு அது ஆறினவுடன் ஈரப்பஞ்சினால் நன்கு துடைக்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 15 நாட்கள் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம முகம் நன்கு பளபளப்பாகவும் பொலிவுடனும் காணப்படும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நன்றி. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம போட்டிருந்த மேகி நூடுல்ஸும் அந்த மசாலா கலவைகளோடு சேர்ந்து அருமையாக ஜம்முன்னு வெந்துட்டுருக்கு. ஆஹா, நல்ல வாசனையோடு இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா இந்த ஜூஸியோடு சேர்ந்து நம்ம மேகி நூடுல்ஸ் அருமையாக வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஊற்றியிருந்த இந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் இது அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி மேகி நூடுல்ஸ் செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஆஹா, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டீஸை ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிடுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய கரெக்டான பக்குவத்துக்கு சீஸி ஸ்பைசி மேகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. சாஃப்டாகவும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியான முறையிலையும் நம்ம இதை செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம கார்னிஷுக்காக கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம சீஸி ஸ்பைசி மேகி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.